இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, இந்த நாட்டை இன்னும் ஒரு படிநிலைக்கு, அதாவது மீண்டெழச் செய்வதற்கு என்னுடைய ஆலோசனை வேண்டுமென்றால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கே தூது விட்டு வருவதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட போது அவர் சிறையடைக்கப்பட்டிருந்தார். திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கே ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக ஊடகங்களுக்கு பல பொய்களை சொல்லி வந்த இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பிரதி பணிப்பாளர் அதிரடியாக இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றாராம் கடும் விசாரணைகளின் பின்னர். மேலும் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாக இன்னும் ஒரு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன தேசப்பந்து தென்னக்கோன் இந்த ஹோட்டா ஹோகோம் போராட்டத்தின் போது அங்கிருந்த போராட்டக்காரர்கள், அமைதியான முறை போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக அமைந்தார் என்ற அடிப்படையில் இப்போது இவர் மீது இன்னும் ஒரு வழக்கு வருகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த ருசான் பெல்லன்னாவை இவர் யாருன்னு பார்க்கின்ற போது கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பிரதி பணிப்பாளராக இருந்தவர் தான் இந்த ருசான் பெல்லன்னா என்று சொல்லப்படுகின்ற நபர். எனவே இவர் இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பிரதி பணிப்பாளர் என்ற பதவி நிலையிலிருந்து இவர் இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக ஏன் இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எல்லோருக்கும் தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையடைக்கப்பட்ட போது தனக்கு மாறுவலி ஏற்பட்டிருக்கின்றது, நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கின்றது சொல்லி உடனடியாக அவர் இந்த சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கும் அவருக்கு மருத்துவ வசதிகள் போதாது என்ற அடிப்படையிலே கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கே மாற்றப்பட்டு அவருக்கு பல சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன சொல்லப்பட்டது. ஆனாலும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்தது. குறிப்பாக இந்த ருசான் பெல்லன்னா என்று சொல்லப்படுகின்ற இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையுடைய பதில் பிரதி பணிப்பாளராக இருந்த ருசான் பெல்லன்னா என்ன செய்திருந்தார் என்றால், அடிக்கடி ஊடக சந்திப்புகளை நடத்தி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதயத்திலே 4 அடைப்பு, ரணில் விக்ரமசிங்கவுக்கு இங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கின்றது, ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் விட்டிருந்தால் செத்து போயிருப்பார், இப்படியான கருத்துக்களை எல்லாம் ஊடகங்களுக்கு பரப்பி வந்தார். எனவே இந்த விடயமானது மக்களினுடைய, அதாவது உடனடியாக இந்த செய்திகள் வெளியே வந்த காரணத்தினால் மக்கள் கொதித்தெழுந்திருந்தார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாகவே போராட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். எனவே இந்த நிலைக்கு காரணம் இந்த ருசான் தான். இந்த ருசானுடைய கருத்துக்கள், அதாவது கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பிரதி பணிப்பாளரான இந்த ருசானுடைய இந்த கருத்துக்களால் தான் கொதிப்பு நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே ஊடக சந்திப்புகளை மேற்கொள்கின்ற போது பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருக்கின்ற நபர் அதனை சரியான, அதாவது போலியான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் என்பது இப்போது விசாரணையிலே வெளிவந்திருக்கிறது. எனவே சரியான தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த வேலையை இவர் செய்யவில்லை, இந்த ருசான் செய்யவில்லை. எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்த நபர் மக்களை கலகமடைய செய்கின்ற அடிப்படையிலான செய்திகளை, போலியான உண்மைக்கு புறமான செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தார் என்ற அடிப்படையிலே இப்போது அவர் மீது ஒழுக்காற்று, அதாவது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கடிதம் ஒன்றினூடாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தகவல் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ஒரு ஊடகம், அதாவது தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அவர் செவி வழங்குகின்ற போது தன்னை பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள், அதற்கான விசாரணைகளும் இடம்பெற்றது என்பதை அந்த ஊடகத்திற்கு அவர் செவ்வியாக வழங்கி இருக்கின்றார். எனவே இந்த ருசான் அவர்களுடைய கருத்தினால் பல குழப்ப நிலைகள் சிறிது நாள், அதாவது ரணில் விக்ரமசிங்கே இறந்து போய்விடலாம் என்று கூட பலரும் பேச ஆரம்பித்திருந்தார்கள். காரணம், ரணிலுக்கு நெஞ்சிலே 4-5 அடைப்புகள், அப்படியான தகவல்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார். இவர் தெரிவித்து 3ஆம் நாள் ரணில் விக்ரமசிங்கே அங்கிருந்த அவருக்கு மருத்துவ சேவைகளை செய்து வந்த தாதியர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், 4 அடைப்புள்ள ஒரு நபராக இப்படி எழுந்திருந்து எல்லோரோடும் சிரித்தபடி கைகளை மாட்டிக்கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் பலரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த நபர் சொன்னது போலியான கருத்து தான் என்பது அப்போது நிலை வந்தது. இப்போது இவருக்கு சட்ட நடவடிக்கை அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கையும் இவர் மீது எடுக்கப்பட போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பொதுச் செயலாளராக, தன்னுடைய கட்சி சார்ந்த பொதுச் செயலாளரான தலதா அத்துக்கோரளவினூடாக ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு ஆலோசனை வேண்டும் என்றால் என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த நாட்டை இந்த இடர்நிலையிலிருந்து மீட்டெடுத்தல் சார்ந்து, இந்த பேரழிவுகள், இடர்நிலைகள் காரணமாக நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு வேண்டுமென்றால் என்னிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு எந்த பதவி நிலைகளும் வேண்டாம், ஆலோசனைகளை வேண்டால் நான் தருகின்றேன் என்ற அடிப்படையிலே
ரணில் விக்ரமசிங்க தூது விட்டிருப்பதாகவும் ஒரு செய்தியை, இந்த விடயத்தை தலதா அத்துக்கோரல் அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கின்றனர். எனவே ரணில் விக்ரமசிங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கின்றார் என்ற அடிப்படையில், எனவே ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றால் மக்களுக்கு ஆலோசனைகளை வழங்குங்கள். காரணம், மக்கள் கடுமையாக, மலேகம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேரழிவின் காரணமாக, இந்த இடர் நிலைகளின் காரணமாக, அனர்த்தங்களினால். அதோடு அத்தனை அரசியல்வாதிகளும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளும் கட்சியாக இருக்கலாம், மக்களுடைய மனதை ஆற்றக்கூடிய செயல்களை செய்தால் சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு சிலர், இந்த நாட்டை என்னிடம் தாருங்கள், நான் பார்த்துக் கொள்கின்றேன், உங்களால் முடியவில்லை என்றால் தந்துவிட்டு போங்கள் என்ற அடிப்படையிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் விமல் வீரவம்சவும் சொல்லியிருந்தார். எனவே எல்லா எதிரணியினருமே ஒன்று சேர்ந்து சொல்கின்ற ஒரே வார்த்தை, உங்களால் முடியாவிட்டால் எங்களிடம் தாருங்கள், உங்களால் முடியவிட்டால் எங்களிடம் இந்த ஆலோசனைகளை பெறுங்கள் என்று. ஆனால் இந்த அரசாங்கமும் அப்படி யாரிடமும் ஆலோசனை பெற்றதாகவும் தெரியவில்லை, அப்படி யாரையும் பக்கத்திலே அணுக வைத்ததாகவும் தெரியவில்லை. அவர்கள் தங்களுடைய கடமையை சரியான முறையிலே செய்து கொண்டு செல்கின்றார்கள் என்பது இந்த ஊடகம், அதாவது வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் எதிரணியினர் தங்களிடம் ஆலோசனைக்கு வாருங்கள் என்ற அழைப்பை தொடர்ச்சியாக விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்க தலதா அத்துக்கோரளவின் ஊடாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். ஏன், ஒரு பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவர் போலீஸ் அதிபராக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தேசப்பந்து தென்னக்கோன். எந்த மாற்று கருத்து மேலே அந்த அளவுக்கு மிக மோசமான செயல்களை செய்து வந்தவர். குறிப்பாக 2022 ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு, மே மாதம் 9ஆம் தேதி ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது இந்த மஹிந்த ராஜபக்ச தான் பதவி விலக போகின்றேன் என்பதை அறிவிப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலே ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு பெருந்திரளான அவருடைய ஆதரவாளர்கள் வந்திருந்தார்கள். அந்த கூட்டம் முடிந்தவுடன் இரும்பு கம்பிகள், கொட்டான்கள் கொண்டு அப்படியே அலரி மாளிகைக்கு முன்னால் இருந்த மைனா கோஹோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டக்காரர்கள் இருந்த அந்த விடுதிகளையும், அத்தோடு காலிமுகத்துடலில் இருந்த கோட்டா ஹோஹோம் என்று சொல்லப்பட்ட அந்த போராட்டக்காரர்கள் இருந்த அந்த விடுதிகள், பொதுமக்கள் எல்லோரும் மீதும் கடுமையான தாக்குதலை நடத்தி, குருக்கள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதல் நடக்கின்ற போது அந்த இடத்திலே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாக்குதலை அவர்கள் தடுக்க தவறினார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது தொடர்பான வழக்குகள் பலர் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே குழுக்களாக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். காரணம், இதனை தடுக்க தவறியது தேசப்பந்து தென்னக்கோன் தான் என்றும் இது சார்ந்த சட்டமாதிபருக்கும் இது சார்ந்த அறிக்கைகளை கொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தேசப்பந்து தென்னக்கோன் மீது வழக்கு தொடரப்பட்டு இதுக்கு இவர் ஒரு காரணம் என்று இப்போது விசாரணைகள் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. இவரும் அதில் இருந்து கொண்டு அந்த தாக்குதல்களை தடுக்க தவறினார் என்ற அடிப்படையில். அப்படி இருக்கின்ற போதும் தனிநபர் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். தேசப்பந்து தென்னக்கோன் இதனை தடுக்க தவறினார் என்ற அடிப்படையில் அதை கடந்த காலங்களில் இருந்த கொழும்பு தலைமை நீதிபதி, உடனடி கொழும்பு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இதனை தள்ளுபடி செய்திருக்கின்றாராம். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான அந்த முறைப்பாட்டை தள்ளுபடி செய்திருக்கின்றார். இப்போது உயர் நீதிமன்றம் அதாவது தலைமை நீதிபதி தள்ளுபடி செய்த விடயமான சட்டத்திற்கு முரணான விடயம், எனவே அதை செய்ய முடியாது என்று இப்போது தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகின்றது. அதாவது தேசப்பந்து தென்னக்கோன் மீதான அந்த வழக்கு, குறிப்பாக இந்த கோட்டா ஹோஹோம் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த காடேர்கள் குழு, அந்த குழு தாக்குதல் நடத்துகின்ற போது அதை தடுக்க தவறினார் கோட்டா. இந்த தேசப்பந்து தென்னக்கோன் என்ற விடயம் தான் இப்போது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது, மாத்தறை வெலிகரம தனியார் விருந்தினர் விடுதி மீது இவர் குழுவும் உருவாக்கிய நபர்கள் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியது, அது ஒரு வேறு விடயம் இருக்கின்ற போது, பலதரப்பட்ட வழக்குகள், அதோடு விமல தர்ம தேரரை கடத்தி அவரிடமிருந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த உரிமையை பறித்து கொண்ட விடயங்கள் எல்லாம் இவரும் அத்துரலி ரத்ன தேரரும் சேர்ந்து விமல ரத்ன தேரர் என்று சொல்லப்படுகின்ற அப்பே ஜனபல கட்சியினுடைய தலைவரை கடத்தி, பொதுச் செயலாளரை கடத்தி அவரிடமிருந்து 2020ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த பாராளுமன்றம் செல்ல வேண்டிய அந்த உரிமையை பறித்து கொண்டார்களாம். அது இந்த அத்துரலி ரத்ன தேரருக்கு வழங்கப்பட்டது. இதை முன்னின்று நடத்தியவர் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தான் என்றும் அந்த வழக்கும் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. எனவே மிக விரைவிலே மீண்டும் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பரவலாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.